ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி சிம்பிளான சாபுதானா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்க, இது வந்து நைலான் சாபுதானான்னு சொல்லிட்டுன்னு சின்னதாக இருக்கும். ஜவ்வரிசி வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ். இது நார்மல் சைஸு ஜென்ரலாக வச்சுருப்பேன். இது நல்ல ஸ்மால் சைஸு. இந்த சைஸ் வந்து நான் வந்து எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். இதோட வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஊற வைக்கணும். இதோட வந்து இந்த இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதோட நம்ம வந்து கர்டு போட்டு ஊற வச்சுக்கணும். கர்டை போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ஊறணும். ஏன்னா இது ஊறினா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இதாக பெருசாகி வந்திருக்கும் உங்களுக்கு ஊறி. அப்போ தான் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏன் வந்து கேர்டு போடுறேன் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சார்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இதையே வந்து சாபுதானா கிச்சடி நிறைய விதமாக பண்ணுவாள். நான் ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து ஊறட்டும். இதை ஊறி ஒரு 1 hour கழித்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்க, சாபுதானா கிச்சடிக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்க. நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து குக் பண்ணுறது ஆரம்பிக்கணும். பாருங்க, எவ்வளோ நல்லா ஊறி இருக்கிறதால தயிரெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா இதாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். நம்ம அப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய், அதோட தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. இதோட பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சின்னு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துட்டாச்சு. தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இது 3த்தையும் அரைச்சி எடுத்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு இதில் வந்து டிஷ்ஷுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இது போட்டுக்கலாம். இதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தான் வாசனை கொடுக்கும், அதனால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா சிவப்பாக பொரிஞ்சிடுது. இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட்டு சன்னா இது பொட்டுக்கடலை அந்த இதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பெரட்டிட்டு இதோட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு ஸ்டீம் பண்ணோம். பாருங்க, நான் நல்லா கலந்துட்டேன். தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகாய் 3த்தையும் போட்டு அரைச்சது.
அப்புறம் தயிரில் ஊற வச்ச ஜவ்வரிசியோட உப்பும் போட்டிருக்கோம், நம்ம பெருங்காயமும் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டி கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். பாருங்கோ, அடுப்பில் நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளார வச்சு இதை வந்து குக்கரை போட்டு மூடி நம்ம வந்து வெறுமனை ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம குக்கர் விசில் விட வேண்டியதில்லை. ஸோ அதனால் நான் வந்து வெறுமனை போட்டு குக்கரை வந்து வெறுமனை மூடிடுறேன். அவ்வளோதான். இது வந்து குக்கரு ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டீம் பண்ணோன்னே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, குக்கர் இப்போ வந்து ஆயிருக்கும். நமக்கு வந்து ஸ்டீம் தானே பண்ணியிருக்கோம். திறந்து பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப நன்னா ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியறதா நல்லா வெந்திருக்கு. பாருங்க, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு சைட் டிஷ், ஏதாவது ராஜ்மா கிரேவியோ இல்லை சன்னா கிரேவியோ வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட சாபுதானா கிச்சடி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதோட வந்து ஒரு கிரேவி, வெஜிடபிள் கிரேவியோ இல்லை ராஜ்மா கிரேவியோ சன்னா கிரேவியோ ஏதோ ஒன்று வச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்க, ஜென்ரலாக வந்து ஜவ்வரிசி உப்புமா சாபுதானா கிச்சடினாக்கா உங்களுக்கு வந்து குழன்னு ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாள். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ நல்லா உதிராக பலன்னு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம். பாருங்க, நான் வந்து இதில் வந்து பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணல. சில பேர் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணி போடுவாள். நான் பொட்டேட்டோலாம் போடலை. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் ஒரு கிரேவி வச்சுக்கலாம். இல்லைன்னா இது இப்படியே வெறுமனையே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு விரதம் இருக்கிற நாள்லாம் வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாகவுமே இருக்கும். நீங்களும் உங்கள் அத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சாபுதானா கிச்சடி ரெடி. Enjoy the excellent yummy tasty dish. Thank you for watching my video. Bye.